Hi everyone, good morning and welcome back to Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and how was your weekend? So நான் வந்து இந்த vlogல ஒரு Sunday vlog என்னுடைய Sunday routine தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னடா எடுத்தோடனே ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஏற்கனவே இந்த செனடா அப்படிங்கிற இந்த மார்க்கெட்டில் நாங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்புறமா வந்து டெண்டர் கோகோனட் எல்லாமே வாங்கினதை நிறைய vlogல போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சண்டே vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்த போது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் வீடியோ எடுக்கலாம், ஸோ இங்கே வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் என்னை கேட்குறாங்க, இங்கே என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் என்ன கிடைக்கும், இங்கே வந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்டவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக எப்பயும் போல் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து போகலை, ஜெய் மட்டும்தான் போயிருந்தாங்க. அவர் தான் இந்த வீடியோ எடுத்திருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, டெண்டர் கோகோனட் இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுருப்பாங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் இது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் ஃபிஷ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நான் டிவியில் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டில் செப்பரேட்டாக வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இங்கேயே பார்த்திங்கன்னா ஃபில்லே கிடைக்குமா, ஹோல் ஃபிஷ் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்கும், அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூமில் போய் செப்பரேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இங்கே நிறைய கடை இருக்கும், ஒரு கடைக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு அந்தந்த ஃபிஷ் அவைலபிளாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கே தான் நிறைய பேர் வாங்கினாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் இருந்தது. என்னோட எங்கள் ஃப்ரெண்டு சொன்னோம் இல்லைங்களா, அவங்க இங்கே தான் நிறைய வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சால்மன், அதுக்கப்புறம் ப்ரான், அதுக்கப்புறமா நம்மளுடைய சியர் ஃபிஷ், சங்கரா கூட இங்கே இருந்தது. ஸோ வெயிட் கணக்கு, தட் இஸ் ஒரு ஃபிஷ் ஹோல் ஃபிஷ்ஷாக தான் இங்கே கொடுப்பாங்கங்க. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இங்கே சில பேருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபில்லே மாதிரி பண்ணி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லலாம் இருந்ததுன்னா அவங்க 1-2 கூட எடுத்துக்கலாம், நம்ம சாய்ஸ் அது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் ஃபிஷ்ஷாக தான் எடுக்கணும். ப்ளஸ் வெயிட்டு போட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அது எங்கள் ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஓரளவுக்கு ஜெய் வந்து யூஸ்வலாக வீடியோவே எடுத்ததே கிடையாது. அன்றைக்கி வந்து சரி கூப்பிட்றான், நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போயிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே வந்து மார்க்கெட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா க்ளீனாக இருக்குங்க, வெல் க்ளீன்ட். நான் ஒரு சில இடம்லாம் நான் பார்த்துருக்கேன், நம்ம ஊர் காசிமேடு, வானகரம், அங்கெல்லாம் வந்து நான் போனதும் கிடையாது. டிவியில் பார்த்த வரைக்கும் அது அவ்வளோ கிளீனினஸ்ஸாக வந்து இருந்து நான் பார்த்தது இல்லை. இங்கே வந்து பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க, நல்லா ப்ராப்பர் ஐஸில் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நமக்கு வந்து ரொம்பலாம் வந்து ஆடான ஸ்மெல்லாம் எதுவுமே வராது, அந்த மாதிரி நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ சரி ஓகே, அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ எடுத்து ஃபில்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ் ஆகும். நிறைய குவான்டிட்டி, இப்போ பெரிய ஃபேமிலி இருக்காங்கன்னு வைங்களேன், ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பேக் பண்ணி இப்போ செப்பரேட்டாக பேக் பண்ணி கொடுத்ததை வந்து அவங்க எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லுவாங்களாம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, இதை ஃபஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, இப்படிலாம் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால். ஸோ நல்லா இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வெல் மெயின்டைன்ட், நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் வந்து வாங்கியிருந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம், ஏன்னா ரொம்ப நேரமாக வச்சுருந்தோன்னா வெளியில் ஸ்பாயில் ஆகிடும், அதனால் எல்லாத்தையும் போய் நாங்கள் வீட்டில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மால் கிளம்பலாம், ஆஃப்டர்நூன் மாதிரி கிளம்பலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிருந்தோம். பார்த்தா செம்ம மழை. இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இந்த தடவை வெயிலும் அடிக்குது, அதே சமயம் மழையும் வந்து நல்லா அடிக்குது. ஸோ மழையை பார்த்தோன்னே பயங்கர ஜாலியாக இருந்தது, அப்பாடா அப்படின்ட்டு ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் இருந்தது. ஸோ மாலுக்கு வந்து மெயினாக நாங்கள் ஒரு சில திங்ஸ்லாம் வந்து நாங்கள் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஏன்னா அடுத்த அகாடமிக் இயர் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட் வீக்கோட அனுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் ஆகஸ்ட்டில் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு.
ஸோ நாங்கள் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு லிஸ்ட் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு பர்சனல் கூப்பன் லாபம் வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு எந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். பார்த்தா செம்ம மழை, ரோடே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து ஆக்சிஹெனோ மாலுக்கு வந்துட்டோம். நான் ஏற்கனவே 2 மால் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. சிட்டி மால் அப்படிங்கிறத நான் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த மால் வந்து நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன். ஸோ சரி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஷாப்பிங் வ்ளாக் பார்க்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த மாலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோ, ஆக்சுவலாக ஆக்சிஜனோ, பட் இங்கே ஸ்பானிஷில் வந்து அது GH ஸோ அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சிஹெனோ மால் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வாங்க இப்போ நாங்கள் என்னென்ன ஷாப்லாம் போனோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் இங்கே வந்து வீல் சேர் கொடுப்பாங்க. வீல் சேரில் வந்து அவங்களுடைய அங்கே இருக்க பார்த்திங்களா, அந்த வீல் சேரில் அவங்களுடைய மாலுடைய டேக் ஒன்று இருக்கும். டேகோ இல்லைன்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாலுடைய வீல் சேர் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடென்டிட்டி வச்சுருப்பாங்க. மற்றபடி நீங்கள் எங்கே வேணுமோ எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊர் மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு சர்வீஸ்க்கெலாம் வந்து மோஸ்ட்லி இங்கே அட்டெண்டர்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் இல்லைன்னா வந்து சென்னை சில்க்ஸ், போத்தீஸ்லாம் நான் போயிருக்கும் போது எனக்கு ஒரு அட்டெண்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே கொடுக்க மாட்டாங்க. இங்கே மெஜாரிட்டி பீப்புள் இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. வீல் சேரை செல்ஃப் ப்ரொப்பல் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட வராங்க இல்லைங்களா, அவங்க யாராச்சும் கூப்பிட்டு போவாங்க. இப்படி தான் இங்கே ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான். பட் எல்லா இடத்துலையும் வீல் சேர் இருக்கும், ரேம்ப் இருக்கும், வீல் சேர் பார்க்கிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஷாப் பார்த்திங்கன்னா ஈகோனோ. எங்களுக்கு இது ரொம்ப பர்சனலான, ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப். இந்த மாலில் நிறைய ஆஃபர் போடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த திங் வந்து பார்த்திங்கன்னா half the ப்ரைஸில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அனு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீன், க்ராப் டாப், ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூலில் ஆனுவல் டே வரப்போகுது. ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு பார்த்தா ஜீன்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மி. இதெல்லாம் $3.5 தான். 1800 கொலோனஸ் அப்படிங்கிறது $3.5 தான். நல்ல ஃபேர் டீல் போட்டிருந்தாங்க. அந்த சைட் ஃபுல் ஆஃபர். அண்ட் இந்த ஜீன்லாம் வந்து அடுத்த லெவல், லைக் 5000 கொலோனஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா $10 அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் ஸ்விம் சூட் எனக்கு ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே இல்லை, நிறைய இருந்தது, நிறைய ஆப்ஷன் இருந்தது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பசங்களுக்கு, டீன் கேர்ள்ஸ்க்கு அந்த மாதிரியான ஸ்விம் சூட் தான் இருந்ததா. ஸோ நான் அது எடுக்கலை, பட் ஜஸ்ட் பார்த்தேன், நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஷவர் ஜெல், ஆஃப்டர் ஷவர் வந்து போடுற மாய்ஸ்சரைசர், பர்ஃப்யூம், இதெல்லாமா சேர்த்து ஒரு காம்போ பேக் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வர்த் ஆக்சுவலி. ஸோ அது எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூட் பேக், இதெல்லாமே ஹேண்ட்மேட் ஜூட் பேக்ஸ் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஃபுட்வேர் இல்லாமல் வந்து நல்லா கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. பட் நாங்கள் ஃபுட்வேர் வந்து இங்கே எடுக்கலை, இன்னொரு ஷாப்புக்கு போய் எடுத்துக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிற செப்பல், வெளியில் போடுற செப்பல், எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் வந்து பாருங்கள். வாவ், இந்த பேகு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஒரு $25 நினைக்கிறேன் அது. பட் வாஸ் வெரி குட். நல்லா ஒரு 2-3 டேஸ் ட்ரிப்பு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா எடுத்துகிட்டு போகலாம் அதை. ஸோ நான் அதை பார்த்து வச்சுருக்கேன், அதில் கண்ணு வச்சுட்டு வந்திருக்கேன். பார்ப்போம், அது டக்குன்னு ஒரு நல்ல ஆஃபரில் வரும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்து எங்கே பெஸ்ட்டு டீல் இருக்கோ அதை மாதிரி பார்த்து எடுக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க எல்லாமே. டாலர் கணக்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கும் கோஸ்டாரிக்காவுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சிலதெல்லாம் வர்த் பையிங். அதையும் நான் சொல்கிறேன், $30 அப்படின்னா கூட அது உண்மையாகவே அந்த குவாலிட்டி இருக்கும் அந்த ப்ராடக்டில், அந்த மாதிரியும் இருக்குது. பட் எனிவே நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் செக்ஷன், இது வந்து அனு நின்னுட்டா. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெயில் ஆர்ட்டுக்கு தேவையான நெயில் பாலிஷும் இருக்கும், நம்ம ரெகுலர் வேர்க்கு போகிற நெயில் பாலிஷும் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் காஸ்மெட்டிக் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வெட் அண்ட் வைல்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மேக்குக்கு அடுத்த பிடிச்ச பிராண்ட் அப்படின்னா வெட் அண்ட் வைல்ட் சொல்வேன். அதுவும் மெயினாக அந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியாவில் ஷாப்பில் இருக்கான்னு தெரியல, பட் அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக டாப்ஸு,
சரி ஒரே மாதிரி டாப் அண்ட் ஸ்கர்ட் அதெல்லாம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துருந்தோம். என்ன வாங்குகிறோமோ இல்லையோ அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் வந்து, அதுவும் நம்ம லேடிஸ்க்கு வேறு என்னங்க இருக்குது, ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்தோம். நிறைய பேர் வந்து ஜெய் ஏன் வரமாட்றாங்க அப்படின்லாம் கேட்குறீங்க. அவருக்கு வந்து ரொம்ப நடக்க முடியாது மாலில், ப்ளஸ் வீல் சேரில் ஃபுல்லாக வரத்துக்கும் அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, வீடியோவில் வரத்துக்கும் அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால நான் காமிக்க மாட்டேன் ரொம்ப. ஸோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் காமிக்க முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது இல்லைங்களா. ஸோ இட் இஸ் நாட் தட் நான் அவங்கள இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, இஃப் இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், அதனால் நான் வந்து மோஸ்ட்லி காமிக்கிறதில்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலஸ் அப்படிங்கிற ஷாப் வந்தோம். இங்கே வந்து சூப்பர் டீலுங்க செப்பல். அனுக்கு வந்து ரொம்ப ஜாலியாகிட்டா, அப்பாடா ஒரு ஜஸ்ட்டு ஃபார் $4 இந்த ஃபுட்வேர் வாங்கினோம். இதே வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்தபோது இதுவே அதிகமாக இருந்தது, $12 ஏதோ இருந்தது. இப்போ $4 போட்டிருந்தாங்க. ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக வந்து ஒரு கலர் எடுத்துட்டா. சும்மா வீட்டுக்கு போட்டுக்க, லோக்கல் யூஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக சிம்பிளாக வந்து ஃபுட்வேர் வேணும் அப்படின்னு நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க, இதெல்லாம் அவைலபிளாக இருக்குது உங்கள் பட்ஜெட்டில் அப்படின்னு. அண்ட் இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஆஃபர், சின்ன குழந்தைங்க சைஸும் இருந்தது, பெரியவங்க சைஸும் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே ஒரு ஃபுட்வேர் வாங்கிட்டோம். ஃபார் $4 ஒரு ஃபுட்வேர் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஏதாவது சாப்பிட்லாம், ஏன்னா நாங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இளநீ மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ பயங்கரமாக எங்களுக்கு பசி எடுத்துடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும், நம்ம ஊரில் ஃபீனிக்ஸ் மால்லாம் ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அதே மாதிரி ஃபுட் கோர்ட் இருந்தது. ஸோ இங்கே வந்து எனக்கு இந்த எனக்கு கொஞ்சம் ஏஷியன் ஃபுட் தாங்க பிடிக்கும். கோஸ்தாரிக்கன் ஃபுட் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு நார்மல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று சொல்லி எனக்கு போதும் அப்படி சொன்னேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது. இவங்க திடீர்னு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அங்கே ஏதாவது சிக்கன் போட்டுருவாங்க, பீஃப் நம்மளை கேட்காம எதை ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நார்மல் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செம்ம குவான்டிட்டி கொடுத்தாங்க. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நான் அங்கே சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோ குவான்டிட்டி கொடுத்தாங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்பானிஷில் வேறு பேசுகிறாங்களா. ஸோ அணுவை தான் கூப்பிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு, எனக்கு வந்து வெறும் வெஜிடபிள்ஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். அண்ட் அணு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சாப்பிடல, அவள் வந்து டொமினோஸில் வந்து பீட்ஸா ஆர்டர் பண்ணிட்டா. ஸோ இதுதான் நாங்கள் வந்து அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ செம்ம கூட்டங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. யூஸ்வலாக சாட்டர்டே தான் பயங்கர கூட்டமாக இருக்கும், இந்த தடவை சண்டேவும் பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ எங்களுடைய ஃபுட்டு வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாக சொல்கிறேன். நிறைய ஸ்ப்ரவுட்ஸ்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க ஃப்ரைட் ரைஸ், அண்ட் பீட்ஸாவும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து டபுள் சீஸ் மார்கரேட்டாவா எனக்கு தெரியல, கரெக்டாக தெரியல, பட் செம்ம டேஸ்டி யம்மியாக இருந்தது. அண்ட் என்னுடைய ஃப்ரைட் ரைஸ் வாஸ் டூ குட். நீங்கள் நூடுல்ஸ் கூட சொல்லிக்கலாம், எனக்கு பயங்கரமாக பசிச்சதுனால நான் ஃப்ரைட் ரைஸே சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நாங்கள் 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். பசியில் வேறு எதுவும் கொஞ்சம் நேரம் பேசக்கூட முடியல, அவ்வளோ பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட் இட் வாஸ் சூப்பர் டேஸ்டி அண்ட் யம்மி. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரைட் ரைஸ் குவான்டிட்டி நிறையவே இருந்தது. ஐ திங்க் நானும் அதை மட்டுமே சாப்பிட்ருந்துருப்போம். பட் அவள் பீட்ஸா சொல்லிட்டா, அதனால நான் அது மீதியை டேக்அவே எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோ குவான்டிட்டி இருந்தது. நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த கடைகள்லாம் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, இது வந்து அன்றைக்கி போட்டிருந்தாங்க டிஸ்பிளேயில், நிறைய கடை போட்டிருந்தாங்க ஃபுட் கோர்ட்டுக்கு பக்கத்துலேயே, வெளியிலேயே. ஸோ பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு சில ஷாப்ஸ்லாம் வந்து சரி இங்கே வந்து ஏதாவது டிஸ்கவுண்ட்டில் இருக்கா, ஆஃபரில் இருக்கா, டாப்பு பேக் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். இங்கே ஒரு ப்ளே ஏரியாவும் போட்டிருந்தாங்க. இந்த ப்ளே ஏரியாவுக்கு நம்ம பே பண்ணணும் செப்பரேட்டாக. பே பண்ணிவிட்டு பசங்களை உள்ளே விட்டுட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க, குட்டி பசங்களெல்லாம் உள்ளே விட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் பசங்களை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புத்தா ஃபவுண்டன் டைப் புத்தா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இட் வாஸ் அரவுண்ட் லைக் $20 நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கணும், பட் எப்போன்னு தெரியல, எனக்கு வாங்கணும் அப்படின்னு மைண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம்டு கேண்டில்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பர்ஃப்யூம் கேண்டில் அதை ஏற்றி வைக்கும்போது வர ஒரு மைல்டான ஒரு ஃபீல்,
ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டும் நான் வந்து பார்த்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ரியலி ஒர்த் பையிங் அப்படின்னு தோணுச்சு. பிள்ளையார் கூட வச்சுருந்தாங்க, அதையும் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஆயுர்வேதா, நம்ம ஊர் ஆயுர்வேதா, இங்கே வந்து ஹெர்பல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கின் கேர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி, அப்புறம் கூலர்ஸ், அந்த மாதிரி ஆக்சசரிஸ், ஸ்பெக்ஸ் கூட வச்சுருந்தாங்க. சில பேர் சும்மா வந்து ஸ்பெக்ஸ் போடுவாங்கள்ல, பவர் இல்லாத கிளாஸ், அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு வரும்போது வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாலேயே நாங்கள் போயிட்டுருந்தோம். ஸோ நாங்கள் சரி நெக்ஸ்ட் ஃப்ளோர் ஷாப்பிங்லாம் என்னென்ன இருக்குது பார்த்துட்டு வரும்போது ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டிசபிலிட்டி வாஷ்ரூம். இங்கே எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து வாஷ்ரூம் இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஒரு ஃப்ளோரில் தான் டிசபிலிட்டி வாஷ்ரூம் இருக்கும் அப்படின்னு கிடையாது. எந்த ஃப்ளோருக்கு ஷாப்பிங் போனாலும் அந்த ஃப்ளோரில் ஒரு டிசபிலிட்டி வாஷ்ரூம் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஃப்ளோர் டு ஃப்ளோர் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேம்ப் இருக்கும். லிஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ளோர் டு ஃப்ளோர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரேம்ப் இருக்கும். படி அந்த சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், அதோடைய ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரேம்ப் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே ரிவர்ஸில் வந்து நானும் ரேம்பில் இறக்கிட்டு போகும்போது நான் உங்ககிட்ட ரேம்ப் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலிஸ் அப்படிங்கிற ஷாப். இந்த ஷாப் நான் ஏற்கனவே வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆலிஸ் இருக்குது, அதை ஷேர் பண்ணியிருந்தேன். சரி இங்கே மாலில் வந்து எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். கொஞ்சம் மாலுக்கும் அவுட் சைடில் இருக்கிற கடைகளுக்கும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தாங்க செய்யும். லைக் ஃபியூ டாலர்ஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் கலெக்ஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சரி பார்க்கலான்னு நினச்சோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின் கேர், எஸ்பிஎஃப் ஸ்கின் கேர், அதுக்கப்புறமா இந்த டோனர், பர்ஃப்யூம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்ரிங்ஸ் சூப்பராக இருந்தது. பயங்கர ஃபேன்சியாக க்யூட்டாக தோடெல்லாம் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம் தான் நான் சொன்ன மாதிரி, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பீட்ஸு ஸ்டோன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அணு வந்து செயின், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் கிளிப்பு அதெல்லாம் பார்த்துருந்தா. ஸோ எது எடுத்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. நான் நெக்ஸ்ட்டு வ்ளாக் ஏதாவது போது நாங்கள் எது வாங்கினோம் அப்படின்ட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இங்கே உங்களுக்காக நான் வந்து எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் செப்பரேட்டாக ஒரு ரூம் இருந்ததுங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் காஸ்மெட்டிக்ஸ் அண்டு ஹை குவாலிட்டி பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு ஒரு ரூம் இருந்தது. சரி இங்கே போய் பார்ப்போம். இதே ஷாப்பில் தனியாக ஒரு கடை இருந்தது, நாங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ணல. அப்புறம் போனால் சூப்பராக இருந்ததுங்க பர்ஃப்யூம்லாம். பயங்கரமான ரொம்ப ரேஞ்சான பர்ஃப்யூம். ஜார்ஜியா அர்மானி, ரோடியோ, அதுக்கப்புறம் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஹை குவாலிட்டி பிராண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைங்க இந்த ரூம் மாத்திரம் நீங்கள் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு வரும்போது லிஃப்ட்டு கிட்டே பார்த்தா இந்த காட்டன் கேண்டி மிஷின் பார்த்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் எங்ககிட்ட அதுக்கு தேவையான காயின் இல்லை. ஏன்னா இதில் ஒன்லி காயின் போட்டால் தான் அது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லும் நீங்கள் என்ன பண்ணணும்னு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு காட்டன் கேண்டி வரும். எங்ககிட்ட காயின் இல்லை, கார்டு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் லிஃப்ட் எடுத்துட்டோம். ஸோ லிஃப்ட்டையும் நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் ஒரு கீயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் சேர் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் இஸ் கிவன் ஃபார் வீல் சேர் பீப்புள் அண்ட் ஓல்டு பீப்புள் தான். ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி ஏறும்போது நார்மல் பீப்புள் இதில் ஏற மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க இடம் விட்டுருவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர், ஐ திங்க் இந்த ஃப்ளோருக்கு அப்புறம் நம்ம எக்ஸிட்டுக்கு போயிடலாம், அவ்வளோதான். இங்கே ஒரு ஃப்ளோருக்கும் வந்து அந்த ரேம்ப்பு தான் கனெக்ட் பண்ணும். நிறைய ஃப்ளோர், 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாமோர் அப்படிங்கிற ஒரு காஸ்மெட்டிக் பிராண்ட் வந்தோம். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் இங்கே ஒரு 2-3 தடவை ஐலைனர் வாங்கியிருக்கோம். நான் வந்து ஒரே ஒரு ஹைலைட்டர் வாங்கியிருக்கேன், ரொம்ப முன்னாடி இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தது குவாலிட்டி. அதனால் ஓகே இப்போ என்ன சேல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஒரு சிலதில் வந்து 20 to 30% ஆஃப் போட்டிருந்தாங்க. லைக் இந்த மாதிரி ஐ ஷேடோ, அதுக்கப்புறம் லிக்விட் ஹைலைட்டர், இதிலெல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க.
அண்ட் தென் கம்மிங் டு தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ, எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்கின் கேர் கடை அங்கே இருக்கும். உங்கள் கடைனா இது எக்ஸ்க்ளூசிவாக கடை, ஷாப் மாதிரி இல்லை. வெளியிலேயே உங்களுக்கு அங்கங்கே டிஸ்பிளே போடுவாங்கல்ல, ஜுவல்லரி போடுவாங்க, அப்புறம் வாட்ச் ஷாப் போடுவாங்க, அப்புறம் நம்ம ட்ரைபாட் அதெல்லாம் அந்த மாதிரி. இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஸ்கின் கேர் பார்ட். அண்ட் இங்கே இருக்கிற கேர்ள்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் எப்போ போனாலும் இவங்க கிட்டக்க தான் நாங்கள் வாங்குவோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து கெமிக்கல் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர் ரேஞ்சில். ஐ ஷேடோலாம் வந்து 2000 கொலோன் அப்படிங்கிறது $4 தான். ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதே மாதிரி ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ், சின்ன இது ஒரு இடம் தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷீட் மாஸ்க் இருக்குல்ல, சீரம் ஷீட் மாஸ்க், அப்புறமா நோஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுற பிளாக் ஹெட் ஸ்ட்ரிப், அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இவங்க எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப ஜாலியாக பேசுவான் இந்த பொண்ணு நாங்கள் எப்போ போனாலும். ஸோ கொஞ்சம் ஸ்கின் கேர் பிட்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பசங்க வந்து இந்த கேம் விளையாடி இருந்தாங்க. சரி அனு நீ கேம் இது ஏறுறியா அப்படின்னு அவங்க கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா. அதனால் சரி நான் வேறு கேம் விளையாடுறேன் அப்படின்னா நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது பார்க்குறதுக்கு. இந்த பசங்க வந்து அந்த ரோப் வந்து ஆக்சுவலாக அவங்க பேக்கில் டைப் பண்ணிட்டாங்க. அவங்களால எவ்வளோ வந்து கிளைம் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, முடியலன்னா அவங்க மூவ் ஆகிடுறாங்க, அந்த அழகாக ரோப் கீழே இறக்கி விட்டுருது. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அனு வந்து இன்னொரு கேம் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டா, அந்த கேம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க அந்த கேம். இதுக்கு எனக்கு நேம் சரியாது ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. இது நம்ம ஊரில் சத்யம் சினிமாஸ்லாம் கூட இது இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுவை வந்து இந்த ரோலர் கோஸ்டர், அப்புறம் அந்த ஹாரர் ஹாண்டிங் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஸ்லைட்ஸ் இருந்தது. ஐ திங்க் அவள் ரோலர் கோஸ்டர் தான் வந்து சூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ரியல் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு. இதுக்கும் செப்பரேட்டாக பே பண்ணி நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஒரு 2 minutes தான் இந்த கேம் வந்து. ஸோ இந்த கேமுக்கு வந்து அவள் போனால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog நான் இங்கே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் see you all soon in my another vlog. Bye.